ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிகள் திறப்பு குறித்து ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஆலோசனை கூட்டம் எப்போ நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 28ஆம் தேதி ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடக்க போகுது. தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு குறித்து மருத்துவ வல்லுநர்களுடன் ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, மற்ற மாநிலங்கள்லாம் பள்ளிகளை திறப்பதற்கான அந்த அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பொதுத் தேர்வுகள் குறித்து ஒரு அறிவிப்புமே விட்டது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் வரல. அது மட்டும் இல்லாமல் பொதுத் தேர்வு 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடத்தப்படுமான்னு சொல்லி எந்த ஒரு அறிவிப்புமே இன்னும் வெளியாகல. ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நம்ம பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சார் 10 மற்றும் 11ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகள் நடத்துவது பற்றி டிசம்பர் இறுதியில் முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பள்ளிகள் திறப்பு குறித்து டிசம்பர் 28ஆம் தேதி ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஆலோசனை கூட்டத்தில் மருத்துவ குழு வல்லுநர்களுடைய ஆலோசனை நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வெளியான ஒரு அப்டேட் தான். அதாவது தமிழகத்தில் மீண்டும் ஊரடங்கு, பள்ளிகள் திறப்பு புதிய தகவல் அப்படின்னு சொல்லி பேப்பரில் பார்த்திங்கன்னா வெளியாயிருக்கு. தமிழகத்தில் கடந்த மார்ச் மாதம் முதல் பள்ளிகள் திறக்கப்படவில்லை. மாணவர்கள் பெற்றோர்களுடன் ஆலோசனை செய்து ஜனவரி 15ஆம் தேதிக்கு பின் பள்ளிகளை திறக்க பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் பிரிட்டனில் இருந்து சென்னை வந்தவருக்கு புதிய வகை கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டுள்ளதால் தமிழகத்தில் மீண்டும் கட்டுப்பாட்டுடன் ஊரடங்கு அமல்படுத்தலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்லூரிகள் திறப்பு மேலும் தாமதமாகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆனால் ஆல்ரெடி என்ன அப்டேட் வந்ததுன்னா, இந்த மாதிரி 28ஆம் தேதியில் ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் கண்டிப்பாக நமக்கு ஸ்கூல் ரீஓப்பன் குறித்தும் பப்ளிக் எக்ஸாமினேஷன் குறித்தும் ஒரு அப்டேட் வரும். அப்டேட் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.